தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 5 முதல் 25 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 6வது வாக்கியம், அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். இங்கே நாம் பார்க்கின்றோம், எலிசபெத்தும் அதே சமயத்தில் இங்கு சக்கரியாவும் நேர்மையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். இருந்த போதிலும் அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. அப்போ ஒரு மனிதன் நேர்மையோட வாழ்க்கையை வாழ்கிற சமயத்தில் அவன் எல்லாம் நிறைவுள்ள நபராக இருக்க வேண்டும் என்று அங்கு அவசியம் இல்லை. குறையோடு இருக்கலாம். இங்கு இவர்கள் குறையோடு இருந்தார்கள். என்ன குறை? இவர்கள் குழந்தை இல்லை. குழந்தை இல்லை என்ற அந்த குறையானது, அந்த குறையை தெய்வம் நீக்குகின்றார். எவ்வாறு? 60 வருஷம் கழித்து தான் தெய்வம் நீக்குகின்றார். 60 வருடம் கழித்து தெய்வம் நீக்கிறார் என்றால் ஏன் அவ்வளவுதான் தாமதம்? தாமதம் என்பது அல்ல, மாறாக இறைவனுடைய மகிமையை வெளிக்கொண்டுவதற்காக. அதான் வாசிக்கிறோம் இல்லையா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8 உள்ள வாக்கியங்களில், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8 உள்ள வாக்கியங்களில், ஆண்டவருடைய பார்வையில் ஒரு நாள் என்பது 1000 ஆண்டுகள் போலவும் 1000 ஆண்டுகள் என்பது ஒரு நாள் போலவும் இருக்கும். அப்போ இறைவனுடைய பார்வையில் நாட்களோ கிழமைகளோ அல்லது மாதங்களோ வருடங்களோ எதுவும் இல்லை. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கின்றன. உங்களுக்கும் எனக்கும் தான் அங்கே நேரங்கள் காலங்கள் எல்லாம், அவருக்கு காலங்கள் இல்லை. அதனால தான் காலத்தை கடந்த தெய்வம் என்று சில காரணங்கள். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நீயும் நானும் எந்த அளவுக்கு நேர்மையோடு வாழ்ந்தாலும் வாழ்க்கையில் நம்மிடத்தில் குறை இருக்கின்ற சமயத்தில் அந்த குறையை தெய்வம் மகிமையாக வெளிப்படுத்துவார். நன்மையை தெய்வம் மாற்றுவார் ஒழிய ஒரு நாளும் குறையோடவே நாம் மறிக்க வேண்டும் என்று ஒரு நாளும் தெய்வம் விரும்ப மாட்டார். அப்போ எந்த அளவுக்கு நான் நேர்மையோடு வாழ்கின்றனோ அந்த நேர்மையில் நான் வாழ்கின்ற சமயத்தில் பல தடைகள் இருந்தாலும் பல குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை நினைத்து அந்த தடைகளை நினைத்து நான் தெய்வத்தை ஸ்துதிக்க வேண்டும். எந்த அளவுக்கு நான் தெய்வத்தை ஸ்துதிக்கின்றேனோ அந்த அளவுக்கு எனக்கு கிருபைகளும் ஆசீரும் எனக்கு வந்து சேரும். எவ்வாறு எலிசபெத்தை தெய்வம் பயன்படுத்தி கொண்டு ஒரு பெரிய காரியங்கள் செய்தாரோ அதே மாதிரி நம்மையும் பயன்படுத்தி கொண்டு ஒரு பெரிய காரியம் தெய்வம் செய்வார். ஆக குறை வந்துவிட்டதே, என் வாழ்க்கையில் தடை வந்துவிட்டதே என்ற எண்ணம் அல்ல, மாறாக இந்த குறையையும் இந்த தடையையும் தெய்வம் நன்மையாக மாற்றப் போகிறாரே, நன்றி ஆண்டவர் என்று சொல்லிக்கொண்டு நன்றி சொல்லித்தான் நாம் ஜெபிக்க வேண்டும் ஒழிய துவண்டு போகாமல் இருக்க பார்ப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, நேர்மனை வாழ்க்கை நான் வாழ்ந்த போதிலும் இதோ என்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், பல தடைகள், பல சோர்வுகள் இருந்த போதிலும் அந்த பிரச்சனைகள், தடைகள், சோர்வுகளை நிலம் பதிக்க வைத்தாலும் நீர் என் கூட இருக்கின்றீர், என்னை நீ காத்துக்கொள்வீர். இந்த ஒரு மனநிலை, இந்த ஒரு போத்தியம் எனக்கு இப்பொழுது தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.